வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். வணக்கம், நமஸ்தே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ரூல்டு புக்கில் எப்படி எழுதணுங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். இந்த புக்கை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து வந்து கொஞ்சம் பிளர்டாக தான் தெரியும். பட் நான் இதில் என்ன காட்ட மீன் பண்ணுறேன்னா, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹிந்தி வேர்டுக்கு அடுத்தால ஒரு லைன் விட்டு தான் அடுத்த இங்கிலீஷ் எழுதியிருப்பேன், அடுத்த ஹிந்தி எழுதியிருப்பேன். ஸோ நம்ம வந்து ஹிந்தி எப்போ எழுதினாலுமே இந்த மாதிரி ரூல்டு, சின்ன ரூல்டாக இருந்தாலும் சரி, பெரிய ரூல்டு புக்காக இருந்தாலும் சரி, ஹிந்தி எழுதும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கிலீஷ் இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் இங்கிலீஷ் எழுதியிருக்கிறேன், செகண்ட் லைனில் ஹிந்தி எழுதியிருக்கேன். ஹிந்தி எழுதியிருக்கும் போது அந்த ஒரு லைன் இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் நடுவில் ஒரு லைன் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது தான் ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு மிங்கிள் ஆகாது. ஒரு சென்டென்ஸ் இப்படி எழுதும்போது இன்னொரு சென்டென்ஸ் கீழே வரும்போது இந்த லைன் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு லைன் கேப் இருந்ததுன்னா ஒரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் மேல உள்ள அந்த மாத்ரா சவுண்ட்ஸ் இ உ ஏ ஐ சவுண்ட்ஸ் எல்லாம் டச் ஆகாது. ஸோ டச் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஹிந்தி லெட்டர்ஸ் எழுதும்போது நீட்டாக அழகாக தெரியும், பிரிண்டட் லெட்டர் மாதிரி அழகாக தெரியும். போக போக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி எழுத ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு சின்ன டிப்பு. நான் அதனால தான் அந்த புக்கில் எழுதுனதை காட்டினேன். இது வந்து பிளர்டாக தான் தெரியும், பட் உங்களுக்கு அந்த கேப்பு தெரியும், ஒவ்வொரு லைனுக்கும் ஈவெண்ட் கேப்பாக தெரியும். ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண பார்க்கணும் குழந்தைங்களுக்கு. இன்னொரு விஷயம், குழந்தைங்க இந்த மாத்ராஸு அதே மாதிரி இந்த ஹிந்தி லெட்டர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு உங்களுக்கு ஈஸியாக எழுதுறதுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பேரண்ட் ஃபாலோ பண்ணால். நம்ம ஊரில் 4 லைன் புக் கிடைக்கும் இல்லையா, அதில் ஆனாவண்ணா எழுத பழக்குங்க. ஹிந்தி ஆனாவண்ணா மாத்ராஸ் இல்லைன்னா அமேசானில் இந்த மாதிரி மாத்ராஸுக்குன்னே ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை வாங்கி கூட நீங்கள் குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. ஸோ அதில் வேர்ட்ஸும் இருக்கும், ஹிந்தி லெட்டர்ஸும் இருக்கும், மாத்ராஸும் இருக்கும், ஈவெண்டாக வேர்ட்ஸும் அந்த மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த ரைட்டிங் வே எப்படி எழுதணும், ஆ எப்படி ஆரம்பிக்கணும், ஈ எப்படி ஆரம்பிக்கணும், சுழி எப்படி போடணுங்கிற கரெக்ட் வே அந்த புக்கில் இருக்கும். நான் முடிஞ்ச அந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எழுதும்போது ரூல்டு புக்கில் அவங்களா எழுத ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த ஃப்ரீக்வெண்ட், ஒரு சென்டென்ஸுக்கு இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் கேப் விடணும், ஒரு லைனுக்கு அடுத்தால இந்த லைன் விட்டு தான் ஆகணுங்கிறது அவங்க மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். நம்ம பக்கத்தில் உட்காந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸோ இந்த 2 விஷயங்களை நோட் பண்ணுங்கள். ஒரு 4 லைன் நோட்டில் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் அந்த அமேசானில் அந்த புக்கு ஒரு தடவை ஆர்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வெஞ்சனும் மாத்ராஸுக்கும் மட்டும் உள்ள புக்கு, மாத்ராஸ் இல்லை சாரி, ஸ்வரும் வெஞ்சனும் உள்ள புக்ஸை வாங்கி அதை ப்ராக்டிஸ் கொடுங்க. ஈவெண்டாக 4 லைன்லேயும் ப்ராக்டிஸ் கொடுத்தா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஹிந்தி எழுதுறது பர்ஃபெக்டாக எழுதுவாங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா நான் என் குழந்தையுமே அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னால் தான் உங்கள் பேரண்டாக இருக்கிற உங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம், குழந்தைங்க எழுதுறது ஹிந்தி. ஸோ நம்ம அடுத்த வேர்டுக்கு போகலாமா? அடுத்த வேர்டில் சாரி அடுத்த லெட்டர் மாத்ராஸில் 3வது லெட்டர், 5வது செட்டில் 3வது லெட்டர் பா. ஸோ ஏற்கனவே நான் இந்த பா எழுதுறது சொல்லியிருந்தேன். டி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், டிக்குள்ளே ஒரு கோடு. இதை சொல்லும் போது தான் ஞாபகம் வந்து, என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு வேர்டு அப்போ தப்பு பண்ணுறாங்க. அது என்னதுன்னா, நம்ம மாத்ராஸில் இந்த இது என்னது வெஞ்சன் கான்சனன்ஸில் ஃபர்ஸ்ட் செட்டு கா இக்க கா இக்க ஞா இருக்கு இல்லையா, அதில் 2வது கா, இந்த காவை வந்து என்னோட அந்த ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக தப்பு பண்ணுறாங்க. தப்புன்னு இல்லை, கரெக்டாக அது வந்து எப்படி எழுதணும்னா, அந்த குழந்தை இப்படி எழுதிட்டு, அதாவது இந்த டியை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ நாட் கரெக்ட் வே. இது வந்து கரெக்டான ஒரு வே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை இது இப்படி கொண்டு வருது, இப்படி கொண்டு வந்தால் வந்து இது வந்து இந்த கீழுள்ள கோடு இந்த டியோட சேர்ந்துருதா. ஸோ அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த 2க்கும் எடுத்துட்டு டி மாதிரி போட்டுட்டு இது இங்கே இந்த ஜாயிண்ட் இங்கே முடிச்சுட்டு கீழே இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் லைனை கொண்டு வந்து இப்படி போட்டோம்னா இந்த கா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்.
அவங்க இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இதுக்காக தான் நான் சொன்னது அந்த புக்கு 4 லைன் புக்கு. அது மாதிரி அந்த அமேசானில் இந்த ஹிந்தி ரைட்டிங் புக்கை வாங்கிட்டோன்னா அதில் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது. ஸோ அதை அவங்க ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை வந்துடும் அதுக்கு. ஸோ ஓகேவா, நம்ம பாக்குள்ள போகலாம். எல்லாத்துக்கும் தெரியும் பா எழுதுறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பா டி போட்டுட்டு உள்ள ஒரு கோடு பா பா. பி எப்போதுமே ஒரு கோடு போட்டுட்டு தான் இங்க இப்படி போடணும். பி பி பூ பூ பிர பே பை வே பை போ பௌ பன் பம் இல்லைன்னா பன் பஹ். லாஸ்ட் வேர்டு ப. ஸோ ப பா பி பி பூ பூ பிரு பே பை போ பௌ பம் பஹ். இதுதான் இந்த பா செட்டோட மாத்திரை. ஸோ இந்த இதுலேயே இன்னும் 2 இருக்கு. தமிழ் ஆனா மாதிரி உள்ள பாவும் மாங்கிற ஒரு வேர்டு. ஓகேவா, ஸோ இந்த பாவை பார்த்தாச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரூல்டு புக்கில் உள்ள விஷயங்கள், குழந்தைங்கள 4 லைன் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்கிற அந்த வே இல்லைன்னா அந்த பாட்டை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது தெரியணுனாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கேளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீட்டில் எப்போதும் குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைங்க.